பா என்னப்பா எனக்கு டிவிஎஸ் 50 இல்லைன்னா எக்ஸல் வாங்கி தெரியா? என்னால் சைக்கிள்லாம் போக முடியலப்பா, ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. ப்ளீஸ்ப்பா வாங்கித்தாப்பா. நான்லாம் அந்த காலத்தில் நடந்து போவேன், நீ சைக்கிளில் போகிற. சரி, நீ 9ஆம் முடிச்சுட்டு 10வது போவேல, அப்போ நான்ப்பா வாங்கி தரேன், சரியா? போப்பா. உண்மையிலேவாப்பா? நான் 10th வந்து நீ வாங்கி தருவியா? தேங்க்ஸ்ப்பா. எப்பா என்னால் முன்ன மாதிரி ஸ்கூட்டியில் ஸ்கூல் போக முடியாது, என்ன அப்பாச்சி பைக் வாங்கி கொடு, அதில் போகிறேன். சரி, உங்கள் அண்ணோட ஸ்ப்ளெண்டர் எடுத்துகிட்டு போ. ஸ்ப்ளெண்டரா? எப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்பாச்சி டியூக்கு எபிசிடில் போயிட்டு இருக்கானுங்க, கேவலம் ஸ்ப்ளெண்டரில் போக சொல்கிறேனே. டேய், ஒரு வருஷம் தான்டா, ஸ்ப்ளெண்டரில் போயிட்டு வாடா. எனக்கு எபிசிட் வாங்கி கொடு, நான் அதில் தான் போவேன். இல்லையா நான் டிவியை போட்டு உடச்சி போயிட்டே இப்போ பார்த்துக்கோ. இந்த காலத்தில் இப்படி ஒரு பையன். வாடா வாடா சீக்கிரம் வாடா. டேய், சத்தமெல்லாம் விளையாடுறா பா. போப்பான்ட்டு பா வெங்கடேசா தேட்டரில் திருப்பாச்சி படம் போட்டிருக்காங்கப்பா. பா அடுத்த என்னை கூட்டு போறியா? டேய், அடுத்த வாரம் சனிக்கிழமை ஸ்கூல் இருக்குல்ல, ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குல்ல, அதுக்கு அடுத்த வாரம் கூட்டு போகிறேன், சரியா? போ. சரிப்பா. ஹலோ தீபிகா, அடுத்த வாரம் படத்துக்கு போகலாமா? எந்த படத்துக்கு? ஜுமான்ஜி. வரலடா, ஸ்கூல் இருக்கு. ஸ்கூல் இருக்கா? ஸ்கூல் இருந்தால் ஸ்கூல் லீவ் போட்டு வா, நானும் லீவ் போட போகிறேன், நம்ம சேர்ந்து ஜாலியாக போகலாம். ஓ அப்படியா, சரி போலாம். ஓகே ஓகே ஓகே, அப்புறம் அடுத்த வாரம் வந்துரு, ஓகேவா? ஓகேடா, வந்து. ஓகே தீபிகா, பாய். பாட்டி நாடகம் போட்டாங்களா? ஒரு குலமகள் வீட்டுக்குள்ள கொண்டு வரும் சீதனம் மெட்டி 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 ஒலிதான். எப்பா ஓடிடியில் படம் பார்க்க வேண்டியதான். போ போட்டி, நான் அமேசானில் படம் பார்க்க போகிறேன். வந்துருச்சு. என்ன மருமகனே, காலேஜுக்கு வந்துட்டீரு, அடுத்து கல்யாணம் தானே? போங்க மாமா, எனக்கு வெக்கமா இருக்கு. மச்சான், என்ன என்ன பேசிட்டு இருக்க? அவன்கிட்ட போய் கல்யாணம் அது இதுன்னு பேசிட்டு இருக்க? அவனுக்கு வயசு 24 தான் ஆகுது. 24 ஆச்சல்லப்பா, அப்புறம் என்ன குழந்தையாது? அதுக்குள்ளேயே அவன் கல்யாணம் அதுன்னு சொல்லி பிள்ளைய கெடுக்காத. அட்ட பாவி, குழந்தையா? ஏய் இங்க வா, இந்தா 10 ரூபா, போய் குச்சி முட்டை வாங்கி சாப்பிடு, போ. என்ன மருமகனே, நானும் ஊருக்கு வந்து பார்த்துட்டு இருக்கேன், ஃபோனு கையுமா தான் உட்காந்துருக்க. அதுவும் இந்த வயசுலயே ஃபோனு உனக்கு? உங்க அப்பா உன எதுவும் கேட்கறது இல்லையா? ஆடு நீ வேற மச்சான், அவன் ஒரு பொண்ணை லவ் பண்றியா? லவ்வா? என்ன மச்சான் சொல்ற? முளைச்சு 3 இடம் விழுற, அதுக்குள்ளே லவ் பண்றானா? நீ அவனை எதுவும் கண்டிக்கிறது இல்லையா? என்ன பண்றது, இந்த காலத்துல பொண்ணு கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்கு. அதுவும் ஏதோ ஒரு வீட்டில் போய் நம்ம போய் பொண்ணு கேட்க போனோம்னு வச்சுக்க, அந்த பொண்ணு நான் ஒரு பையனை குழந்தையில இருந்தே லவ் பண்றேன், அவனைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லுது. இந்த காலத்துல இப்படிதான் நடக்குது. அப்புறம் நான் எங்கிட்டு போய் அவனுக்கு போய் நான் பொண்ணை தேடுறது? அதான் நீயும் இப்ப இருந்து இதே மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். இந்த காலத்துல இப்படி பண்ணாதான் மச்சான் உண்டு, இல்லைன்னா பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. அடுத்த ஜென்ரேஷன்லாம் என்ன போதோ.